Hi friends, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் vlog தாங்க. கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம full வீடியோ பாருங்க and மறக்காம இந்த பிளேஸை நோட் எல்லாம் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சோ நாங்க தன்மை குட்டியோட பர்த்டேக்கு ஸ்பெஷலா பிளான் பண்ணது நாமக்கல்ல இருந்தனால கொல்லிமலைக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு. ஆனா நேச்சர்ஸ் கிஃப்ட்ங்க வேற லெவல்ல இருந்தது. நான் வந்து பிளான் தான் பண்ணேன். ஓகே, இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி நாமக்கல்ல வந்திருந்தோம், ஒரு நாளாச்சும் கொல்லிமலை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அடம் பண்ணி கண்டிப்பாக கொல்லிமலை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போகும்போது அது ஒரு தனி சந்தோஷங்க. நானும் தன்மை அவர் மட்டும் போனேன், என்னங்க என்ஜாய்மெண்ட். ஃபேமிலி மொத்தமும் போனால் தானே என்ஜாய்மெண்ட், அதனால எல்லாருமே போனோம். ஸோ ஊரில் இருந்து நாங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து போனோம். அதுக்கு பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டு இன்னொரு பெரியம்மா வீடு இருக்குது, அங்கே போய் மாமா வீடுன்னு சொல்லுவாங்க, இவரோட தாய் மாமா வீட்டுக்கு போய் அங்கே இருக்கவங்க கௌதம், தினேஷ், அப்புறம் அத்தை அவங்கெல்லாம் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃபேமிலியும் பெரியம்மாவோட செகண்ட் சன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்தாங்க. அங்கே ஷர்திகா, கார்த்தி, அதுக்கப்புறமேட்டு ஹரிஷ்வா அவங்கெல்லாம் வந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறின உடனே நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே போனோம்னா சாப்பிட்றதுக்கு தாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகளில் தான் இருக்கும். நாமக்கல் போகிற வழியிலேயே வந்து இந்த ஒரு ஹோட்டல் இருக்கும், பக்கம்தான். எங்களுக்கு அந்த ஹோட்டல் பேர் எனக்கு தெரியல, பட் ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக யம்மியாக இருந்தது. ஹாப்பி பர்த்டே. நீயும் ஹாப்பி பர்த்டே சொல்ல வந்தியா? எங்கே போய் வரோம்? அங்கே போய் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்படி வாங்க, எங்கே போகிறோம்? வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்னப்பா? கொல்லி ஹில்ஸா? நல்லா குளிப்பீங்களா இன்னைக்கு? இது வரைக்கும் குளிச்சதே இல்லையா? கலாய்க்கிறா பாரு. பாய். ஓகே பாய். தனுக்குட்டி ஒரு தோசை கொஞ்சம் சாம்பார். இல்லை தனுமா? காலையில் அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பிடல, பிகாஸ் மார்கழி மாதம் நான் வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் வந்து வேண்டிக்கிட்டது காலையில் ஒரு பொழுது மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேண்டுதல் வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னேன். ஸோ அதனால் நான் வந்து காலையில் சாப்பிடல. ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோடனே எனக்கு ரொம்பவே தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப குவாய்ட்டாக இருந்தேன், எனக்கு ரொம்பவே முடியல ஹில்ஸ் ஏறும் போதுனா. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெண்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 70 ஏன் தன்மை பிடிச்சிருக்கா? ஜன்னல்லாம் வந்து இறங்குனீங்கன்னா சாத்திருங்கப்பா, வண்டிக்குள்ள இல்லைன்னா வந்துடும். கீழே இறங்குனீங்கன்னா ஜன்னலை சாத்திட்டு இறங்குங்க, குறைஞ்செல்லாம் உள்ள. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க, அந்த அளவுக்கு அழகு. ஸோ நாங்கள்லாம் அப்படியே மெல்ல மெல்லமாக மேலே போயிட்டுருந்தோம். போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு அருவியில் நிறுத்தினாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நான் ஆரஞ்சு சாக்லேட் போட்டுட்டேன், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 12 மணின்னு நினைக்கிறேன். ஸோ சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரஞ்சு மிட்டாயை வந்து போட்டாச்சு. எனக்கு ஏன்னா தலை சுற்றும் போது ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறம் நம்ம ஹோல் ட்ரிப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சாக்லேட் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் அப்புறம் அருவியை பார்க்க அப்பா அப்படி இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. தன்மை சூடா ஒரு ஹீட்டர் போட்டுருப்பாங்க. இங்க வா தனுமா, ஹீட்டர் போட சொல்லிட்டாடா. குளிரான வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்க போறாங்க. ஏற்கனவே இயற்கை அண்ணின்ற அன்னை மேல இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. இதுல வேற இவங்க அங்கதான் போய் குளிக்கணுங்கிறாங்க. சரி போய் குளிங்க அப்படின்ட்டாச்சு. இல்லப்பா மழை வருது இல்ல, டீ வேணும்பா. நல்லா இருக்குமா டீ எல்லாங்க? எனக்கு ஒரு நல்ல இந்த ஒரு கிளைமேட்டுக்கு செம்ம டீ குடிக்கணும் அப்படின்னு ஆசை. தனுமா அவங்க அப்புறம் கீழே போயிடுவாங்கல்ல, வரும்போது குடிச்சுக்கலாம். ஆக்சுவலா கொடைக்கானல்ல தான் இந்த மாதிரி மிஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கொல்லிமலையில வந்து பார்த்துட்டு இருக்கோம்.
நாங்கெல்லாம் காஷ்மீர்ல ஸ்னோல படுத்து இருந்துச்சாங்க. இதெல்லாம் பண்ண மாட்டாமா? வாய் ஓவரா பேசுறா. பாப்போங்க அவன் என்ன பண்றான்னு நம்ம பாப்போம். நான் வந்து குளிக்கல, ஏன்னா நமக்கு கோல்டு பிடிச்சிடும், அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் வேற இருக்கு. ஸோ குளிச்சு முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சம்பவம் ஆயிடும். அதுவும் குளிருது, அதனால இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மட்டும் குளிச்சுக்குவாங்க. இந்த இடத்தோட பேர் நம்ம அருவி, ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்கா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. தண்ணி அப்படியே ஐஸ் ஃப்ரீஸ் மாதிரி இருக்குப்பா, ஃப்ரீஸ் ஐஸ் நல்லா இருக்குப்பா. ஐயோ நம்மளால முடியாது, அப்புறம் பஸ்ல ஏறி உக்காந்தா குளிரும் இல்ல, யாரும் அதை அனுபவிக்கிறது. நம்ம அருவிக்கிட்ட நல்லா குளிச்சாச்சுங்க. தன்மை போனோடனே நான் நின்றுப்பேன் அப்படின்னு சொல்லி போய் நின்றுட்டாங்க. பயங்கரமாக குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருந்தது. அவங்கெல்லாம் வந்து அப்படியே தன்மையை அப்படியே அலேக்கா இந்த சைடு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவளை தொடச்சி அவளை க்ளீன் பண்ணி வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவளை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து நல்லா சாப்பிட வச்சோம். ஆக்சுவலாக நானும் அவரும் மட்டும்தான் நம்ம அருவிக்கிட்ட குளிக்கலை. எனக்கு வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி எனக்கு கோல்டு இருக்கனால நான் அதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விருப்பப்படல. அப்புறம் எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கு அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டுக்கை அம்மன் கிட்ட தான் போனோம். ஓ மை காட், எவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டங்க. அங்கே வந்து பணியாரம் தாங்க ஃபேமஸ். எல்லாருமே வந்து பணியாரம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. பணியாரம், இட்லி, அதுக்கப்புறம் வந்து மேகி, டீ, பஜ்ஜி, போண்டா எல்லாம் இருக்குது. நான் ஒரு பஜ்ஜி சாப்பிட்ட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது நம்ம அருவி என்ட்ரு ஆகிறக்கிட்டே இந்த ஒரு கடை இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ தான் கூட்டம் வந்து, ஐயோ அங்கே பாருங்கள் எப்படி மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த அருவியே தெரியல, அந்தளவுக்கு மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நல்ல லைட்டிங் இல்லாத நாமளே ஒரு மாதிரியாக தான் தெரிகிறோம், பட் இருந்தாலும் செம்மையாக இருக்கு. அங்கே பாரு அப்படியே மேகம் மூடிடுச்சு பாருங்கள். எங்கே அந்த அருவி காணோம். இது எந்த கோயிலுங்க? எட்டுக்கை அம்மன். எட்டு கை உள்ள அம்மன். ஸோ இப்போ அடுத்தது வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்னமோ இருக்குதுங்க, குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குது. அந்த கடைக்குள்ளார என்னென்னமோ வச்சிட்ருக்காங்க. ஒன்று சாப்பாடு ஐட்டம், இன்னொன்று போகிற மாதிரி தான் அங்கே தெரியுதுங்களா. ஏதோ இதெல்லாம் என்னது, கிளைமேட் மழை வந்துடுச்சு. இப்போ நான் வந்து காட்டுற அந்த வியூவை பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கு. ஜஸ்ட் யூ வில் என்ஜாய். இங்கெல்லாம் சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் த வியூ. என்ன இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, பட் கேமரால கிளியரா எடுக்கல. பட் பாருங்க மலை. ஏன் ராஜு எத்தனை தடவை கொல்லி வந்திருக்கீங்க? நான் கொல்லி எத்தனை தடவை வந்திருக்கீங்க? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தானே இந்த வெதர். ஃபர்ஸ்ட் டைம் இதான் இவ்வளோ வெதர் நல்லா இருக்கா? வெதர் இருக்கு, இவ்வளோ மிஸ்ட் இருக்கு. ஊட்டி மாதிரி இருக்கு, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்கு. பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இதுதான் கோவில். காலையில் விடிய காத்தால இல்லை 10 மணிக்கு இருக்கிற வியூவை பாருங்களேன். இதுதான் கோவிலுங்க. சரி நான் இங்கே ஆஃப் பண்ணிக்கிறேன். உள்ளார கேமரா அலௌடா இல்லையான்னு தெரில. ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைய விஷயங்களுக்கு, அதாவது பில்லி, ஏவல், சூன்யம் அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணால், அப்புறமேட்டோ தெரியாத ரீசனுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, அது வந்து மறைஞ்சு போகணுன்னா வந்து அம்மனை வந்து வழிபடலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அம்மனை பார்க்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. தூரத்துலேருந்து தான் பார்த்தோம், பிகாஸ் ரொம்ப கூட்டம். நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து அங்கே என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த கோவிலுக்கு தேவையான பூஜை சாமானெல்லாம் என்னென்னமோ வந்து பண்ணாங்க. அது எனக்கு தெளிவாக தெரில. ஸோ சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. முடியல, பெல்லே அடிக்க முடியல.
ஏதாவது பேசுங்க. எல்லாருமே இருக்கோமா நம்ம குரூப்ல? பெரிய கண்ணு போயிட்டாங்களா? ஓகே, போட்டோ வந்துட்டோம் எல்லாருமே வந்துட்டோம். நம்ம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதையாச்சும் ஒரு தடவையா சொல்லுங்க. கொல்லிமலையில இருக்கிற எட்டு கையம்மன் வந்திருக்கோம். நாங்க சூப்பரா தரிசிச்சிட்டோம். இப்ப நாங்க வந்து வெளியே போறோம், ஒரு போட்டோ எடுத்துட்டு போறோம். பை. அப்படியே அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு போனோம். ஓ மை காட், மை சிவன், மை ஃபேவரட். ஸோ அங்கேயும் வந்து சாமியை வந்து திங்கட்கிழமை அதுவுமா சாமியை வந்து தரிசனம் எனக்கு கிடைச்சது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். நிஜமாமே நான் எதிர்பார்க்கல. கொல்லிமலை போகிறோம் தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அங்கே போய் என்னை வந்து அந்த அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு போக முடிஞ்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பழமையான கோவில். அதுக்கு பக்கத்தில் தான் ஆகாய கங்கை இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த 2 கோவிலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நான் கோவிலுக்கு போய் நல்ல சாமியை தரிசித்தேன். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அண்ட் அங்கே சாமி கும்பிட்டு முடித்த பிறகு பக்கத்தில் வந்து ஒரு அருவி மாதிரி இருந்தது. அந்த அருவிக்கிட்ட போனப்போ ஓ மை காட், ஐயோப்பா நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை. இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். நீங்கள் போக வேண்டிய டைம் வந்து ரொம்ப கோல்டு வேணும், இந்த மாதிரி வெதர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் எண்டில் வந்து நீங்கள் போங்க. டெஃபினட்டாக வெரி பியூட்டிஃபுல் ஸ்பாட். அண்ட் தென் டிசம்பர் மந்த், அதாவது டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபெப்ரவரி எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் கிளைமேட் எல்லாம். அண்ட் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் போன டைம் என்னமோ இவரே சொல்லுவார், நான் அடிக்கடி வந்திருக்கேன், பட் இந்த தடவை தான் வந்து இந்த மாதிரி ஒரு வெதர் இருக்குது, யூ ஆர் லக்கி அப்படின்னாங்க. ஓ தேங்க்யூ, அட்லீஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இன் திஸ் அப்படின் மாதிரி தான் இருந்தது. சிவன் கோவில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்து ஆகாய கங்கை நீர் வந்து இந்த இடத்துல இருந்து அங்கே போகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய் இறங்குறது கஷ்டம்னால நாங்கள் இங்கேயே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செம்மையாக சாரல் அடிக்குது, சூப்பராக இருக்கு வியூவு. சாரல் அடிக்குது. ஃபஸ்ட் டைம் காலில் தண்ணி பட அப்படியே வந்து நடந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வெரி நைஸ். ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில இடத்துல தண்ணி அதிகமாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்து சமைச்சு ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வெளியே வந்து நேச்சர் தான் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து கொல்லிமலையை வந்து காட்டணும் அப்படின்ட்டுலாம் வந்து காமிச்சாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பிங்க, திருப்தி
திருப்தியாக இருந்ததுங்க அந்த டே. ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருந்தது. எல்லார் மனசுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஆம் வெரி ஹாப்பி. என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு ஸ்பெஷல் நன்றி. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு வந்து சேர்ந்து எங்களுக்காக நின்னது, கூட வந்தது, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வி டேக் எவ்ரி திங் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸாக நாங்கள் வந்து திங்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இனிமேல் நாமக்கல் வீட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரிப் நிறைவேறுகிறது. ஓகே, எப்படி இருந்தது? சரி, சிறப்பாக எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேங்களா? இங்கே இப்போதைக்கு எல்லா பக்கமும் மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. 4 மணி ஆச்சு, இருட்டாயிடுச்சு, குளிருது, ஸ்வெட்டர் எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் வந்து பயணத்தை இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு பிளானு. நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் சிறப்பாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான்லாம் குளிக்கவே இல்லைங்க, அதாவது அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை. இவங்கெல்லாம் வந்து நல்லா போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அப்போ வந்து போய் குளித்தா இன்னும் எப்படி இருந்திருக்கும்ல. எல்லாம் மூலிகை தண்ணியாமா, சளி காய்ச்சல், ஐ மீன் சளி, அந்த ஏதோ ஒரு ஹெவினஸும் ஃபீல் ஆகலையாமா. பட் எவ்ரிபடி என்ஜாய்டு. ஓகே, நானும் இப்போ வந்து இந்த வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹவ் வாஸ் யுவர் டே தண்ணுக்குட்டி? ஹாப்பி. ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? அது முடிச்சுட்டு அங்கே வந்து கொல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த இது சீசன் இல்லை அப்படின்னாங்க. அதனால் அது வாங்கலை. ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டோம். தேவையான வீட்டுக்கு ஸ்பைசஸ் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. விலையும் ஒரு சில டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட் ஓகே, ஒரு 10-50 ரூபா கம்மியான மாதிரி இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து டின்னர் செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு வந்து பர்த்டே கேக்கெல்லாம் வந்து கட் பண்ணோம். அப்படியே முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். இப்படி தான் எங்களோட தன்மை குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. ஸோ எப்படி இருந்தது சொல்லுங்கள். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லவ் டு நோ. எடுத்தாச்சு பாப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு தன்மை அண்ட் லக்ஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ. அது பேப்பர் கப், பேப்பர் பிளேட்ஸே இருக்கு. ஆளுக்கு மாத்தி மாத்தி ஊட்டிக்கோங்க. சரி, நீ ஊட்டுப்பா. அவ ஊட்ட முடியாது. இதை மட்டும் பிடிங்க. அவளுக்கு ஊட்டிடலாம் சின்னதா. Happy birthday.